பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. திங்கட்கிழமை காலையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாளுடைய ஆசீர்வாதத்துக்கு அவர் வேத பகுதி வாசிப்போம். சங்கீதம் 71:9. முதிர்ந்த வயதில் என்னை தள்ளிவிடாமலும் என் பலன் ஒடுங்கும் போது என்னை கைவிடாமலும் இரும். சங்கீதக்காரருடைய ஜெபத்தை பாருங்க. முதிர் வயதில் என்னை தள்ளிவிடாதிரும், என் பலன் ஒடுங்கும் போது என்னை கைவிடாமல் இரும். இன்னைக்கு அநேக பிள்ளைகள், தகப்பன் தாய் பிள்ளையை பெற்றெடுத்து வளர்த்து படிக்க வச்சு திருமண வாழ்க்கை கொடுத்து நல்ல வீடு வாசலை கட்டி கொடுத்து தகப்பனுக்கும் தாய்க்கும் சோறு போடாம அவங்கள பராமரிக்காம போய் அநாதை விடுதலையை சேர்த்து விட்டு வந்து விடுகிறார்கள். இல்லை என்றால் ஒரு விடுதலை பணம் கட்டி என் பெற்றோரை கவனித்துக் கொள்ளுங்கள், என் மனைவி அவர்களை கவனிக்க மாட்டாங்கிறாள் என்று சொல்லி அநேக பெற்றோர்கள் காப்பகத்தில் இருக்கிறார்கள். ஆனால் சங்கீதக்காரன் சொல்கிறான், என் முதிர் வயதில் என்னை தள்ளிவிடாமலும். வயசாயிருச்சு, புள்ள தள்ளிடுச்சு, என்ன ஜனம் தள்ளிடுச்சு, என்ன தள்ளிடாதீங்கப்பா சங்கீதக்காரன் சொல்றார். அடுத்தது, பலன் ஒடுங்கும் போது என்னை கைவிடாமலும் இரும். ஒன்று, முதி வயதில் வயசாகும் போது என்னை தள்ளிடாதீங்க. ரெண்டாவது, என் பலன் ஒடுங்கி போயிருக்கிற நேரத்தில் என்னை கைவிடாதீங்கப்பா. அதுக்கு அர்த்தம் என்ன? மனுஷன் கைவிட்டு விடுவான், பிள்ளைகள் கைவிட்டு விடுவார்கள், உறவுகள் கைவிட்டு விடும். பணம் காசு இருக்கும்போது அப்படியே புகழ்ந்து தள்ளுவாங்க. ஆனால் நம்மளத்தில் ஒன்றும் இல்லைன்னா ஒருத்த கூட வரமாட்டாங்க. அப்போ சங்கீதக்காரருடைய ஜெபம் நமக்கு தேவை தானே. ஆண்டவரே, எனக்கு வயசாகும்போது என்னை தள்ளி விடாதீங்க, என்னை கைவிடாதீங்க. என் பலன் ஒடுங்கும் போது என்னை கைவிடாமலும் இருங்கப்பான்னு சொல்லுங்க. அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. இயேசு ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். முதிர் வயதிலும் உங்களை தாங்குவார், சுமப்பார், தப்புவிப்பார். பயப்படாதீங்க, நான் உங்களுக்கு ஆட்சேபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எங்களோடு பேசுகிற நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதிங்க. எங்கள் ஆண்டவர் இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.